ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம சாந்தோக்கிய உபநிஷதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல கடந்த வகுப்புல பார்க்கும்போது பிரம்மத்தை உணர்ந்தவன் பிரம்மனிஷ்டன். அப்ப அந்த பிரம்மனிஷ்ட தன்மையை நம்ம அடையணும். அப்ப அந்த பிரம்மனிஷ்டனா நம்ம மாறாம இந்த உலகத்துல வேற நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அவைகள் எல்லாம் நமக்கு ஒரு சோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். கண்டிப்பாக கொடுக்காமல் இருக்கவே இருக்காது. நீங்க எந்த ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டாலும் அந்த கல்வியினால உங்களுக்கு கஷ்டம் வரும். இப்ப பாருங்க, ஒரு பெரிய சிவில் இன்ஜினியர், அவருக்கு நல்ல போஸ்டிங்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், நல்ல சேலரி, மாசம் எப்படி ஒரு 3 லட்சம் 4 லட்சம் சம்பளம் இருக்கும். ஆனா 3 லட்சம் 4 லட்சம் சம்பளம் வாங்குறவனுக்கு பாருங்க அந்த பணம் பத்தல. மாசம் 3 லட்சம் 4 லட்சம் சம்பளம் வருஷத்துக்கு நீங்க கணக்கு போட்டுங்க, அதாவது பெரிய தொகை. ஆனாலும் அவன் லஞ்சம் வாங்குறான். லஞ்சம் வாங்கிட்டு அந்த பில்லரை இடம் மாத்துறான். ஆனா இப்ப அவனுக்கு என்ன, அந்த கல்வியினால அவனுக்கு சந்தோஷம் வந்ததா? இப்ப கஷ்டம் வந்துருச்சு பாத்தீங்களா? அந்த தீர்ப்பு நான் உங்களுக்கு முழுசா சொல்லல. அதான் ஒரு பியூட்டி. அந்த தீர்ப்பு என்ன கொடுத்திருக்காரு தெரியுமா? ஜட்ஜ்மெண்ட். அந்த பில்லருக்கு இடம் மாற்றத்துக்கு அவன் செஞ்ச தப்புக்காக இப்ப புதுசா கட்ட வேண்டிய பில்லரை அவனே சொந்த காசு போட்டு கட்டணும். இதுதான் அருமையான ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, அந்த 2 பில்லர் இடம் மாத்தின இல்லையப்பா, நீ இப்ப இதை கட்டுறதுக்கு, மேம்பாலம் கட்டுறதுக்கு நீ 2 பில்லர் இடம் மாத்தின. அப்ப அந்த 2 பில்லருக்கான செலவு இருக்கு இல்லையா, அதை நீ வேஸ்ட் பண்ணிட்ட. கவர்மெண்ட் காசை நீ வேஸ்ட் பண்ணிட்ட 2 பில்லர்ல. அப்ப நீ உண்டே சொந்த கை காசை போட்டு 2 பில்லரை கட்டணும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு. அருமையான ஜட்ஜ்மெண்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அந்த பில்லர்லாம் என்ன சும்மா ஒரு 10,000 20,000 கட்ட முடியுமா? 1 கோடி 2 கோடி வேணும். சும்மா அந்த பிரிட்ஜ் இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா 500 கோடி 2000 கோடின்ட்டு பெரிய ஒரு பட்ஜெட் கொடுப்பாங்க. ஒரு மேம்பாலம் கட்டுறதுன்னா என்ன, ஒரு 1000 2000 கட்ட முடியுமா? இல்ல 1 கோடி 2 கோடியில கட்ட முடியுமா? பல 1000 கோடி. அப்ப அந்த 2 பில்லருக்கு அவன் பல கோடி செலவு பண்ணி இப்ப அவன் கட்டி கொடுக்கணும். அப்ப பாருங்க, அவன் சம்பாதிச்ச கையூட்டெல்லாம் இப்ப என்ன ஆயிடுச்சு? 2 பில்லர்ல காணாம போயிடும். 2 பில்லர்ல. அப்ப இதுதான் பனிஷ்மெண்ட். இது நேச்சர் கொடுக்கும். அவன் நினைச்சிட்டு இருக்கான், இவன் எவன் நம்மள பார்த்துட்டு இருக்கான், யாருக்கு தெரிய போகுதுன்ட்டு. ஆனா இங்க எல்லாமே இறையா இருக்கிறதுனால, இறைவனே எல்லாமா இருக்கிறதுனால, அதுக்கு உண்டான மனத்துக்கு உண்டான வேலையை அது தண்டனை கொடுத்துரும். ஏன்னா இங்க எண்ணம் தானே, நம்முடைய எண்ணம் இப்படி போச்சுன்னா அந்த எண்ணத்துக்கு மாற்று எண்ணத்துக்கு இன்னொரு சொல்யூஷன் கொடுத்துரும். அது அப்படி கொடுத்ததுதான் இந்த தீர்ப்பு. அப்ப அது மாதிரி இங்க துயரம் வரும். எந்த கல்வியை நீங்க கத்துக்கிட்டாலும் துயரம் வரும். எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் துயரம் வரும். நீங்க பெரிய அரசவையிலேயே ராஜாவா இருந்தாலும் உங்களுக்கு துயரம் இருக்கும். ஏன்னா எதிரி நாட்டுக்காரன் வந்துருவான். நீங்க இந்த நாட்டுக்கே நான் தலைவன், நாட்டுக்கே நான் ராஜான்னு சொல்லி நீங்க உட்காந்துருக்க முடியாது. ரொம்ப நாள் உட்காந்துருக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு பக்கத்து நாட்டுக்காரன் போர் தொடுத்துருவான். போர் தொடுத்தான்னா அதை எதிர்த்து போராடக்கூடிய வலிமை உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க மீண்டும் அந்த நாட்டு மன்னன் இடத்துல அடிமையாக போறீங்க. அந்த மன்னன் உங்களை துன்புறுத்த போறான். இது நடக்கத்தானே செய்ய போகுது. அப்ப எப்படி பார்த்தாலும் நீங்க புற உலகத்துல நீங்க ராஜாவே வாழ்ந்தாலும் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அப்ப எனக்கு கஷ்டமே இல்லாம நான் ஆனந்தமா இருக்கணுங்க, அதுக்கு என்னங்க வழி? ஆத்மாவை அறிவது ஒண்ணுதாங்க வழி. வேற எந்த வழியும் உங்களுக்கு கஷ்டத்தை தீர்க்காது. அப்ப நீங்க இறைவனாகவே மாறுவதுதான் இங்க ஆனந்த அனுபவத்தை கொடுக்கும். வேற எதுவுமே அந்த ஆனந்த அனுபவத்தை கொடுக்கவே முடியாது. அதுதான் இந்த பூம வித்யா. அப்ப சோகம் என்பது எதிலும் நிறைவின்மை, அடைய வேண்டியது நிறைய இருக்கிறது என்று நினைத்தல். ஆத்மாவை அறிந்தவன் இந்த நிறைவின்மையை நீக்கி விடுதலை பெறுகின்றான். அப்ப இங்க ஏன் நமக்கு துயரம் வருகிறது, நமக்கு ஏன் சோகம் வருகிறது அப்படின்னா, எதுலையுமே ஒரு நிறைவு கிடையாது. நீங்க எதை அடைஞ்சாலும் நிறைவு வராது. திருப்தி எங்கேயாவது வருமா? ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க திருப்தி அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? சாப்பிடுற விஷயத்துல கூட நம்ம நிறைவு ஆக மாட்டோம். ஏன் தெரியுமா? அப்போதைக்கு தான் நிறைவு ஆகிறோம். நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பசியோடு நான் வந்துட்டேன், நீங்க எனக்கு வீட்டுல சாப்பாடு போடுறீங்க, நான் உங்க வீட்டுல திருப்தியா சாப்பிட்டுட்டேன், அப்பாடா அருமையா இருந்துச்சுங்க, ரொம்ப நிறைவா இருக்கிறேன்னு அப்போதைக்கு தான் சொல்லுவேன். அப்புறம் லஞ்ச்ல சொல்லிட்டு வெளியே வந்துட்டு நைட்டு டின்னருக்கு வேற ஒருத்தர் வீட்டுல உட்காந்துருப்பேன். காரணம் என்ன? நிறைவின்மை. ஏன்னா நிறைவின்மை அப்படிங்கிறது என்னன்னா, எதை கொடுத்தாலும் நிறைவாகாது. நீங்க எதுல இதுதான் எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுங்க, போதுங்க, பணம் போதுமா? உங்களுக்கு 10 கோடி போதுமா? 100 கோடி போதுமா? போதாது. ஏன்னா மனசு நிறைவாகாது. அப்ப இங்க பணம்ங்கிற ஒரு விஷயத்திலும் நிறைவாகாது, உணவுங்கிற ஒரு விஷயத்திலும் நிறைவாகாது, உலகத்துக்கே ராஜாவானாலும் நிறைவாகாது. அப்ப நிறைவுங்கிறது எங்க நடக்கும்? ஆத்மாவை அறிவதில் மட்டும்தான் நிறைவு. ஆத்மாவை அனுபவமாக்குவதில் மட்டும்தான் நிறைவு. அதுதான் பூம வித்யா. ஏன்னா பூம வித்யா இன்ட்ரோடக்ஷன் இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. அப்ப பூம வித்யா எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. அவ்வளவு அருமையான விஷயம்.
அப்போ சோகம் என்பது எதிலும் நிறைவின்மை, அடைய வேண்டியது நிறைய இருக்கிறது என்று மனப்பான்மை. ஆனால் ஆத்மாவை அறிந்தவன் இந்த நிறைவின்மையை நீக்கி முழுமையான நிறைவை, முழுமையான திருப்தியை அடைகின்றான். அப்ப அந்த நிலையை அடைவதற்கு இங்கு மகான்கள் நிறைய வழிகள் இந்த பூம வித்யாவில அதனுடைய தாத்பரியம், அது ஒரு சப்தம், அது ஒரு விவகாரம், அது ஒரு விகாரம் அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே வருவாங்க. இதெல்லாம் நம்ம டீப்பா போக பார்க்க போறோம். அப்ப இங்க நாரதர் எவ்வளவோ விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாம் இங்க சப்தம்ட்டாங்க, வெறும் சப்தம் அப்படின்ட்டாரு. அப்ப முதல்ல இந்த பூம வித்யா எப்படி தொடங்குதுன்னா, முதல்ல இறைவனுடைய திருநாமம், இறைவனுடைய பெயர், அவனுடைய பெயர் தான் இங்க பிரம்மமாக உபாசனை செய்யப்பட வேண்டும். இறைவனுடைய நாமத்துல தொடங்கும். இது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும். அப்ப முதல்ல என்ன சொல்றாருன்னா, எது மிக உயரியது அப்படின்னு நாரதர் கேட்ட உடனே இங்க சனகாதி முனிவர் சனத்குமாரர் என்ன சொல்றாருன்னா, நாரதா, இறைவனுடைய நாமம்தான் மிக உயர்ந்தது அப்படின்னு ஒரு உபதேசம் கொடுக்கிறாரு. அதை நீ உபாசனை செய்ய வேண்டும் என்று சொல்றாரு. அப்ப நாமத்தின் தாற்பயம் ஒரு சப்தம் அல்லவா? அப்ப அந்த சப்தம் தானே, அது ஒரு சப்தம் தானே. ஆனால் அந்த சப்தம் ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது, விவகாரத்திற்கு உட்பட்டது. அதாவது விவகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டாலே அது என்ன ஆயிடுது, ஒரு செயல் வடிவமா மாறிடுது இல்லையா, ஒரு காரியமா மாறிடுது. நீங்க இறைவனுடைய பெயரை நீங்க உச்சரிக்கணும்னா அது ஒரு செயல். அப்ப இங்க காரியம் என்ன, அதுக்கு என்ன பெயரு? மித்தியா. ஏன்னா பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்தியா. அப்ப ஜகத்து மித்தியான்னா ஜகத்துல நீங்க சத்தியமான ஒரு பொருளை தவிர மீதி எதை செஞ்சாலும் அதுக்கு பேர் மித்தியா தான். ஏன்னா அதெல்லாம் காரியம். காரியம் நிலையானது கிடையாது, மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப நீங்க பிரம்மத்தினுடைய நாமத்தை நான் சொல்லிட்டா அது சத்தியமா அப்படின்னா அடுத்ததுக்கு அப்டேஷன் இருக்கு. அதுக்கு இப்படியே வருவாங்க மகான்கள். எப்படி சொல்லிட்டு வருவாங்கன்னா, இப்ப நாரதனுடைய அறிவெல்லாம் வெறும் சப்தமே, யார் இறைவனுடைய நாமத்தை பிரம்மமாக உபாசனை செய்கிறார்களோ அவர்கள் 2 விதமான பலன்களை அடைவார்கள். ஒன்று நிஷ்காம உபாசனை, இது அடுத்த படிக்கு அழைத்து செல்லும், அதுதான் முமுட்சுத்துவம். இரண்டாவது சகாம உபாசனை, இது யார் பிரம்மத்தை நாமமாக உபாசனை செய்கிறார்களோ அவர்களுக்கு எந்த அளவு செய்தார்களோ அந்த அளவுக்கு பலனை கொடுக்கும். அப்ப இங்க 2 விஷயம் இருக்கு. அதாவது ஒரு இறைவனுடைய திருநாமத்தை நீங்க உபாசனை செய்யும் போது 2 பலன். ஒரு பலன் என்ன பண்ணும், நிஷ்காம உபாசனை அப்படின்னா அந்த இறைவனுடைய திருநாமத்தை மட்டும்தான் நான் சொல்லுவேன், எனக்கு எந்த பலனும் வேண்டாம். அதுக்கு காமியம் இல்லை. காமியம் இல்லைன்னா என்ன, எனக்கு ஆசைகள் கிடையாது, இறைவனுடைய பெயரை மட்டும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை முமுட்சுத்துவம்ங்கிற ஒரு பலனை கொடுத்துரும். முமுட்சுத்துவம்னா என்ன, மோட்சத்தை காட்டி கொடுக்கின்ற வாய்ப்பை உங்களுக்கு உண்டாக்கி கொடுத்துரும். அதுவே நீங்க இல்ல, நான் இப்ப ஓம் நமோ நாராயணா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு நிறைய பணம் வரணும், சொல்லுங்க ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணன் சொல்லிட்டே இருங்க, உங்களுக்கு பணம் வரும். ஆனா மோட்சம் கிடைக்காது. ஏன்னா உங்களுடைய எண்ணம் என்ன, ஆசை என்னவோ அந்த ஆசைக்கான பலனை கொடுத்துரும். அதுக்கு பேர் என்னன்னா சகாம உபாசனைன்னு பேர். அதாவது விருப்பப்பட்டு நம்ம செய்யறது, காமத்தினுடைய அடிப்படையில. காமம்னா ஆசைன்னு அர்த்தம். அப்ப நம்ம சராசரி மனிதனாக ஒரு ஆசையினுடைய அடிப்படையில நம்ம செய்கின்ற அந்த உபாசனைக்கு உண்டான பலன் என்னவோ அவர்கள் எந்த அளவுக்கு செய்தார்களோ அந்த அளவுக்கான பலன் அதுல கிடைச்சிடும். இப்படித்தான் இங்க எல்லாமே இருக்கு. அப்ப இதை ஒரு பெரிய உபதேசமாவே சனகாதி முனிவராக சனத்குமாரர் எடுத்து சொல்லும் போது நாரதர் கேட்கிறாரு, ஐயனே, நாமத்தை விட பெரியதாக ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கிறாரு. உடனே இவரு சனத்குமார் என்ன சொல்றாருன்னா, இருக்கிறது நாரதாங்கிறாரு. அப்ப அதை எனக்கு உபதேசியுங்களேன் அப்படிங்கிறாரு. அப்படியே ஆகட்டும், உபதேசிக்கிறேன் அப்படின்ட்டு சனத்குமாரர் அடுத்த ஒரு விஷயத்தை சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, நாமத்தை விட மிக பெரியது வாக்கு. வாக்குன்னா வார்த்தை, பேச்சு. அப்ப வாக்கினால் தான் எந்த அறிவையும் அடைய முடியும். இதன் மூலம்தான் இன்ப துன்பங்களை நம்ம எது எது என்று பகுத்து பிரித்து புரிந்து கொள்ள முடியும். அப்ப நாம் அடையும் அறிவானது கீழ்கண்டவாறு வகைப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்ட்டு இங்க ஒரு வகைகள் 4 வகையா இந்த அறிவை பிரிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஒன்று வேதங்களை படிக்கிறது, இதிகாசம் புராணங்கள் போன்ற விஷயங்கள்ல இருந்து அறிவை பெறுவது. இரண்டாவது பஞ்சபூதங்களை பற்றிய ஒரு அறிவை அடைவது. மூன்றாவது தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், மரம், செடி கொடிகள், புழு பூச்சிகளை பற்றிய இந்த படைப்பின் பரிணாமத்தை பற்றி அறிந்து கொள்வது. நான்காவது தர்மம் அதர்மம் ஆகிய 2 விஷயங்களை தெரிந்து கொள்வது, அல்லது இருமைகளாக இருக்கின்ற பொய் உண்மை இன்பம் துன்பம் ஆகியவற்றை எப்படி நம்ம அனுபவத்தில் அடைகிறோம் அப்படின்றதை பற்றி ஒரு அறிவு. இப்படிதான் விஷயங்கள் நமக்கு கிடைக்கும்.
அப்ப வாக்கு இல்லாமல் இருந்தால் இவைகள் எல்லாம் நம்மால் அடைந்திருக்க முடியாது. ஏன் அப்படின்னா இங்க உபதேசமே வாக்கு. இப்ப நான் வந்து ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்ப நான் பேசுறது நீங்க கேட்டா தானே நீங்க இது இது என்னதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இப்ப பூம வித்யா அப்படின்னு ஒரு வித்யா இருக்குங்க. அதுல பூமாங்கிறது மிகப்பெரியது. அதுவே இறைவன். இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப நீங்க அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு காது இருக்கணும். அதை சொல்றதுக்கு என்கிட்ட வாய் இருக்கணும். அப்ப இந்த புலன்கள் அடிப்படையில இங்க வார்த்தை தான் உங்களுக்கு வந்து ஞானத்தை கொடுக்கும். அப்ப இங்க வார்த்தையை கேட்கறதுக்கு உங்களுக்கு காது இருக்கணும். அப்பதான் சிரவணம் பண்ண முடியும், கேட்க முடியும். அப்ப இங்க விஷயம் என்னன்னா, வாக்கு என்பது நாமம், இறைவனுடைய திருநாமம் இருக்குல்ல, அதை விட பெரியதுங்க. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? இப்போ இதோட அப்டேஷன் எப்படி வரணும்னா, நீங்க ஹரே ராமா ஹரே ராமான்ட்டு நீங்க டெய்லி சாமி கும்பிட்டே இருக்கிறதுனால நீங்க ஞானத்தை அடைஞ்சிட முடியாது. உபதேசங்களை கேட்கணும். அப்போ நாமத்தை விட வார்த்தைக்கு வேல்யூ ஜாஸ்தி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இங்க ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க மகான்கள். அப்ப அதனாலதான் வந்து இப்போ நிறைய பேர் நம்ம என்ன சொல்றோம்னா, அப்படியே அந்த கீழ்நிலையில பேர் மந்திரங்களை சொல்லிட்டு முக்தி அடைஞ்சிட முடியுமான்னா முடியாது. அதுக்கு பலன் கொடுக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவனை முமுட்சுத்துவத்துக்கு கொண்டு வந்துதான் பலனை கொடுக்கும். வெறும் மந்திர உபாசனையே வந்து அவனுக்கு மோட்சத்தை கொடுத்துறாது. அவன் முமுட்சுவம்ங்கிற பாதைக்கு வருவதற்கான பாதையை காட்டி கொடுக்கும். மந்திரம் உபதேசிக்க உபதேசிக்க அவனை லிஃப்ட் பண்ணி மேல தூக்கிட்டு வரும். அதுக்கான வாய்ப்பா அது அமையும். அவ்வளவுதானே தவிர வெறும் இறை நாமத்தை சொல்லிக்கிட்டே மோட்சத்தை அடைஞ்சிட்டாங்களான்னா அப்படி யாரும் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா இறைவனுடைய நாமத்தை பெருமையாக சாஸ்திரங்கள் பேசும். ஏன்னா இலக்காரமா பேச முடியாது. இறைவன் மிக உயரியவனா இருக்கிறதுனால அவனுடைய பெயருக்கு அவ்வளவு வேல்யூ கொடுக்கணுங்கிறதுக்காக அப்படி பேசும். ஆனா இங்க ரிஷிகள் தான் பிரமாணம். இங்க பிரமாணம்னா என்னன்னா, ஒரு விஷயத்தை நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய குருமார்கள் தான் இங்க முக்கியம். கடவுள் அப்புறம்தான். ஏன் கடவுள் அப்புறம்தான்? மாதா பிதா குரு தெய்வம் தான். அம்மாவுக்கு அப்பாவுக்கு அப்புறம் நமக்கு குரு தான் நம்மளை வழி நடத்த முடியும். கடவுள் கூட வழி நடத்த முடியாது. ஏன்னா கடவுளை காட்டி கொடுப்பதே குரு தான். அப்ப கடவுளை காட்டி கொடுக்கின்ற குரு நமக்கு என்ன சொல்றாரோ அதுதான் பிரமாணம். மற்றபடி நீங்க வந்து இல்ல நான் குருவெல்லாம் நான் மதிக்கவே மாட்டேங்க, எனக்கு ராமர் இருக்காரு, நான் ராமராமன் சொல்லி நான் மோட்சத்தை அடைஞ்சிருவேன் நான் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மோட்சத்தெல்லாம் அடைய முடியாது. அடுத்த பிரிவு வந்துடும். அப்ப ஏன்னா இங்க வந்து அந்த ராமநாமத்தினுடைய மகிமை என்னங்கிறத குரு சொல்லி கொடுத்து அந்த ராமநாமத்தினுடைய மகிமையினால நீங்க முமுட்சுத்துவத்துக்கு போக முடியுங்கிற பாதையை காட்டி கொடுக்கறதுக்கு குரு வேணும். அப்ப இங்க எல்லாமே குரு இல்லாம எதையுமே யாரும் சாதிக்கவே முடியாது. குரு இல்லாத வித்தை பால் அப்படிங்கிறது இங்க வேதம் தெளிவுபடுத்தும். அதுதான் இங்க இந்த இடத்துல உட்பொருள் விளக்கமாக நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். ஏன்னா இதெல்லாம் வந்து பூம வித்யாவில் வரக்கூடிய பகுதிகள். அதை நான் இங்க தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இங்க சகாம பலன் அப்படின்னா என்னன்னா, இப்ப பொதுவா இங்க 2 பலன் பார்த்தோம். ஒண்ணு வந்து சகாம பலன், இன்னும் வந்து நிஷ்காமிய பலன். நிஷ்காமமா, அதாவது நம்ம எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம செய்யறது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இறைவனுடைய நாமத்தை சொன்னா நேரடியா மோட்சத்துக்கு உண்டான வழி திறக்கும். ஆனா நீங்க பலனை எதிர்பார்த்து இறைவனுடைய நாமத்தை சொன்னா அதுக்கான நீங்க எவ்வளவு தூரம் சொல்லியிருக்கீங்க, 108 முறை சொல்லியிருக்கீங்களா அதுக்குண்டான பலன், 1008 முறை சொல்லியிருக்கீங்களா அதுக்குண்டான பலன், நீங்க 1,00,000 முறை சொல்லியிருக்கீங்களா அதுக்குண்டான பலன். இப்படிதான் உங்களுக்கு எல்லாம் உபாசனாவுக்கு பலன் கொடுக்கும். ஆனா இப்போ உங்களுக்கு வந்து ஜென்ரலா இப்போ ஒரு குரு கிட்ட போறீங்க. இப்ப குரு வந்து ஒரு மந்திர உபதேசத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்க இதை வந்து 108 முறை ஜெபிக்கணுங்க அப்படின்ட்டு. சரி, நீங்களும் வாங்கி 108 முறை அதை ஜெபிச்சுக்கிட்டே இருந்தா பல லட்சங்கள் நீங்க உருவேற்றின பிறகுதான் அது சித்தி ஆகும். அதாவது ஒரு மந்திரம் வந்து சித்தி ஆகணும் அப்படின்னா அது இத்தனை லட்சம் நீங்க உருவேற்றினா தான் அது சித்தி ஆகும். ஆனா இப்ப நீங்க வந்து சாதாரணமா வெறும் மந்திர உபாசனையை வாங்கிட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்க கூடாது. அந்த உபாசனையினுடைய உண்மைத்தன்மை என்ன, அதை வந்து எனக்கு சகாம பலனா வேண்டாம், எனக்கு காமியமா எனக்கு வேண்டாம், எனக்கு நிஷ்காமியமா நான் அதை செய்யறதுக்கு எனக்கு வழியை காட்டுங்க அப்படின்னு நீங்க குரு கிட்ட கேட்டுட்டீங்கன்னா உடனே குரு என்ன பண்ணுவார்னா அந்த மந்திரத்தை எப்படி பவர்ஃபுல்லா மாத்துறது அப்படிங்கிற டெக்னிக் சொல்லிடுவார். அதுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், மந்திர ஜபத்தின் மகிமை அப்படின்னு ஒரு புக் இருக்கும். அந்த புக்ல விளக்கமா சொல்லியிருப்பேன். அதனுடைய இறுதி நிலை வந்து பரா. நீங்க வெளியே வாய் விட்டு சொன்னா அது வந்து சாதாரணமா ஜபிக்கிறது. அது வைகரி, மத்தியமா, பரா அப்படின்னு சொல்லி பல நிலைகள்ல நாம மந்திரங்களை உச்சாரணம் செய்யற முறை இருக்கு. அந்த உச்சாரண முறையில பராங்கிற நிலைக்கு போகும்போதுதான் அது நீங்க 1,00,000 முறையெல்லாம் ஜபிக்க வேண்டியதில்லை. அது நீங்க மானசீகமா அதை நீங்க பரா நிலையில அடைஞ்சா உடனே சித்தி ஆயிடும். அந்த டெக்னிக் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அது பூரா நீங்க மந்திர ஜபத்தின் மகிமைங்கிற புக்ல நான் விரிவா எழுதியிருப்பேன். நேரம் கிடைக்கும் போது படிச்சுக்கங்க. இப்ப நாரதர் வந்து திருப்பி கேட்கிறாரு, ஐயனே இந்த வாக்கை விட பெரியதாக ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே குரு இருக்கிறதுங்கிறாரு. அதை எனக்கு உபதேசம் செய்யுங்களேன் அப்படின்னு மீண்டும் நாரதர் கேட்கும்போது
குரு செய்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, வாக்கை காட்டிலும் மேலானது மனம். ஏன்னா இங்க வார்த்தைங்கிற ஒரு விஷயத்தை இப்ப நான் பேசணும் அப்படின்னா எனக்கு மனம் இருக்கணும். ஏன்னா நான் என்ன டாபிக் பேச போறேன்? பூம வித்யாவை பேச போறேன். அப்ப நான் பூம வித்யாவை பேச போறேங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? எனக்கு மைண்ட் இருந்தா தானே தெரிஞ்சுக்க முடியும். அப்ப மனம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போய் நான் இன்னைக்கு இந்த மாதிரி பாடம் எடுக்க போறேன். இந்த பாடத்தை நான் இன்னைக்கு என்னுடைய வாயினால உச்சரிக்க போறேன். அதை மற்றவர்கள் கேட்க போறாங்க. அப்ப நான் என்னுடைய மைண்ட்ல அந்த பாடத்தை பற்றி ஒரு தெளிவு அடைஞ்சிருக்கணும். அது என்ன, எப்படிப்பட்ட பாடம், அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிற ஒரு தெளிவு வரணும் இல்லையா? அதை இங்க அருமையா விளக்கிட்டு வராங்க. அப்ப இங்க வாக்கை விட பெரியது மனம். ஏனென்றால் இதோட லட்சணம் சங்கல்பம் விகல்பம் உடையது. மனதில் இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட விருப்பம், அதாவது அதை பேசலாம், இதை செய்யலாம் போன்ற விருப்பங்கள் 4 நிலைகளாக இருக்கின்றது என்று இங்க மகான்கள் நமக்கு அது விளக்கமா கொடுக்குறாங்க. எப்படின்னா, ஆசையாக மட்டுமே இருக்கிறது ஒரு நிலை, சிந்தனையை மட்டுமே தூண்டிவிட்டு அதை அப்படியே அடக்கிக் கொள்வதல் 2வது முறை, அப்புறம் வார்த்தைகளால் வெளிப்படுவது 3வது நிலை, அப்புறம் செயலிலே வெளிப்படுவது 4வது நிலை. இந்த மாதிரி நிலைகள் இங்க சொல்லப்படுது. எதுக்காகனா, மனம் இப்போ நம்ம கிட்ட செயல்பாட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா, ஒரு பொருளை நான் பார்க்கிறேன், ஆசைப்படுறேன். அப்ப அது ஆசையோட அந்த மனசு அந்த இடத்துல நின்றுடும். ஆனா அந்த ஆசைப்பட்ட பொருளை அடையணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புனா, அதுக்கு அந்த வேலைகளை நான் செயலாக மாத்த போறேன். அப்ப அந்த செயல் பண்ணும்போது அது அடுத்த நிலைக்கு வரும். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், மனசுல போதும் அந்த ஆசை என்னால அடைய முடியாதுன்னு அடக்கிக்குவேன். அது ஒரு நிலை. அல்லது நான் அதை எப்படியாவது மற்றவங்ககிட்ட அடையணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். இப்படிதான் 4 நிலைகள்ல இங்க மனமானது விவகாரத்துக்குள்ள வருது அப்படிங்கிறது இங்க சொல்றாங்க. அதை எப்படி இங்க புரிய வைக்கிறாங்க அப்படின்னா, நமது உள்ளங்கையிலே 2 பெரிய பழங்கள் வைத்திருக்க முடிகிறது என்றால், கையானது அதிகமாக வியாபித்திருக்கும். அது போல மனமானது அதிகமாக வியாபித்திருந்தால் வாக்கையும் நாமத்தையும் மனமானது அனுபவிக்கிறது என்ற அடிப்படையில ஒரு எக்ஸாம்பிள்ல புரிய வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு பழத்தை கைக்குள்ள வாங்கணும்னா, கையை நல்லா எந்த அளவுக்கு அகலமா நம்ம கையை பெருசா நீட்டுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பெரிய பழத்தை நம்ம கையில கொடுப்பாங்க. அது மாதிரி மனசும் அப்படிதான். அது எந்த அளவுக்கு நீங்க விசேஷ சுகங்களை உள் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு அது பெருசாகிட்டே இருக்கும். அது சூட்சமா, அவ்வளவுதான் விஷயம். அது சூட்சமா பெருசாகிட்டே இருக்கும். அப்ப ஒருவன் மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருப்பேன் என்ற ஆசை கொண்டு அதை செய்து கொண்டிருப்பானாயில், அவன் அந்த மந்திரத்தை அதிகமா மனதுக்குள்ள ஏத்திக்கிட்டே இருப்பான். அப்ப இது மாதிரி மனம் விரிவடைந்து கொண்டே இருக்கும். அந்த மந்திரத்தினால விரிவடைந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற அடிப்படை விஷயத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப சிலர் அகர்த்தாவாகவும் அபோக்தாவாகவும் உள்ள நான் இந்த இச்சா மனதினால் கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இருந்து கொண்டு இன்பத் துன்பங்களை அனுபவிக்கிறேன் என்று நினைக்கின்ற ஒரு நிலைப்பாடு இந்த மனிதனால் தான் வரப்போகுது. ஏன்னா இங்க மனசு தான் என்ன பண்ணுதுன்னா, தன்னை கர்த்தா போக்தான்ற அபிமானம் பண்ணும். ஒரு விஷயத்தை உள்வாங்கிக்கிட்டுச்சுன்னா, இதை நான் தான் செய்ய போறேன், என்னால்தான் இது நடக்குது அப்படின்ற அந்த அனுபவிப்பவனாகவும் அந்த அனுபவத்துக்கு உண்டான செயல் செய்பவனாகவும் அந்த மனசே தன்னை மாற்றிக்கொள்ளும். அதுதான் இங்க நடைமுறையில இருக்கக்கூடிய அடுத்த ஒரு பவர்ஃபுல் மீடியா. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கருவி அப்படின்னு பார்க்கும்போது மனசு தான் அடுத்த ஒரு கருவி. அப்ப ஒவ்வொருவருடைய மனதில் உள்ள உலகத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை உள்ளதோ, அதை ஒரு முக்கிய சக்தி, இச்சா சக்திங்கிற முறையில அதை நம்ம அடைந்தே தீருவோம். அப்போ இங்க இச்சை என்பது சாதனம். நாம் எதை அடைந்தோமோ அது சாத்தியம் அப்படி என்று இங்க சாஸ்திரம் அதை சொல்லி கொடுக்குது. அப்ப நீங்க மனதினால் ஒரு விஷயத்தை சங்கல்பமா வச்சாலும் சரி, அதை நீங்க அடையணும்னு தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா அது அடைய முடியும். ஏன்னா மனதினுடைய ஆசை தான் சங்கல்பம். அந்த சங்கல்பம் ஒரு இச்சையாக நம்ம இடத்துல மலர ஆரம்பிச்சதுன்னா, அதை அடைய வேண்டிய சாதனமாகவே நம்ம அந்த இச்சையை, அந்த ஆசையை வைத்துக் கொண்டாலும் அது நமக்கு சாத்தியமாவது எப்படின்னா, அந்த மனமானது அதை சாத்தியமாக்குவதற்கான செயல் வடிவில் வெளிப்பட ஆரம்பித்து விடும். அது என்ன செயல் வடிவில் எப்படி வெளிப்படும்? மனம் என்னமோ சூட்சமம் தான். ஆனா அது உடல் என்ற ஒரு பருவுடலை கொண்டு ஸ்தூலத்திலே செயலை செய்ய வைத்து அதை அடைய வைத்து விடும். அப்படிதான் நம்ம எல்லா காரியங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை இங்க அழகா சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இங்க சகாம பலன் என்பது எவ்வளவு தீவிரமாக உபாசிக்கிறோமோ அவ்வளவு தூரம் வியாபிக்க முடியும். அதனால் விரும்பியதை அடையலாம். ஆனால் நிஷ்காமிய பலன் என்பது அடுத்த நிலைக்கு நம்மை கொண்டு செல்லும் என்று இந்த 2 நிலைகளை இங்க நீங்க புரிஞ்சுக்கணுங்கிற அடிப்படையில இங்க நிஷ்காமிய பலன், சகாம பலன் அப்படிங்கிற 2 விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். அப்ப இங்க அதே மாதிரி நம்ம எப்படி அப்டேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கோம்? ஃபர்ஸ்ட் இறைவனுடைய நாமம், அப்புறம் வாக்கு, இப்ப 3வது மனம். இப்ப 4வது ஒரு விஷயம் இருக்கு. மனதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்குங்க. அது என்ன தெரியுமா? சங்கல்பம். சங்கல்பம் என்னன்னா, இப்படி செய்யலாம் அல்லது செய்ய வேண்டாம் என்று பார்க்கின்ற சக்தியுடைய மனதின் எண்ணம், அதுதான் சங்கல்பம்.
இப்ப சங்கல்பம் நம்ம வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன், அத கண்டிப்பா நம்ம நடைமுறைப்படுத்திடுவோம். ஏன்னா, அதுதான் நம்முடைய சங்கல்பமா இருக்கிறதுனால தான் நம்ம வந்து பிறவியே எடுத்துட்டு இருக்கோம். மனசு வந்து நெறைய விஷயங்கள உள்ள வந்து சங்கல்பமா வச்சுக்கிடுச்சுன்னா, அத அடையாம விடவே விடாது. அப்ப அத அடையறதுக்கு தான் அது என்ன பண்ணுது? உடம்ப எடுத்துக்கிட்டு வருது. அப்ப அந்த உடம்ப எடுத்துட்டு வந்து அத அனுபவம் ஆக்காம ஓயாது. அதுதான் நானு உங்களுக்கு புரியிற மாரி உதாரணம்லாம் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் இல்லையா? இப்ப மனசு தான் லட்டு சாப்பிடணும்னு ஆசைப்படும். அந்த மனசு லட்டு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா, நீங்க மனசே சாப்ட்டுருமா? அதுக்கு உடம்பு வேணும்ல. அப்ப மனசு சாப்பிடறதுக்கு அது ஒரு உடம்பு எடுத்துட்டு வந்து, அந்த உடம்புல 5 புலன்கள்ல வந்து கண்ணு, காது, மூக்கு, நாக்குன்னுலாம் வச்சுக்கிட்டு இருந்து, அப்புறம் அதுல வந்து கர்மேந்திரியங்களாக கை எல்லாம் வச்சு, அந்த காலெல்லாம் வச்சுக்கிட்டு போயி வாங்கிட்டு வரும். லட்டுக்கு உண்டான சாமானெல்லாம் வாங்கிட்டு வரும். போயி கடலை மாவு வாங்கிட்டு வரும், சர்க்கரை வாங்கிட்டு வரும், எண்ணெய் வாங்கிட்டு வரும். எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தி, அப்புறம் அத கால்னால போய் வாங்கிட்டு வந்ததா, கையினால பிரிப்பேர் பண்ணும். கையினால பிரிப்பேர் பண்ணிட்டு, அந்த லட்ட சாப்பிடும். அப்ப இவ்வளவு வேலைகளும் எப்படிங்க? ஒரே ஒரு அல்ப ஆசைங்க. லட்டு சாப்பிடணும். ஒரே ஒரு அல்ப ஆசை. லட்ட சாப்பிடணும்னு மனசு நெனச்சது. அந்த ஒரு ஆசை என்ன பண்ணிடுச்சு? ஒரு உடம்பையே எடுத்துருச்சு பாருங்களேன். ஒரு ஆசை ஒரு உடம்பையே எடுத்து, அந்த உடம்புல வந்து கால் வழியா நடக்குது, கை வழியா செய்யுது, அப்புறம் வாய் வழியா திங்குது. அப்ப இவ்வளவு வேலைகளையும் இந்த மனசு செய்யுதுன்னா, மனதனுடைய சங்கல்பம் பாருங்க. நான் இப்ப சொல்ற சப்ஜெக்ட்லாம் வந்து ரொம்ப டெப்த்தான சப்ஜெக்ட்டுங்க. சீரியஸான சப்ஜெக்ட். அப்ப எதுக்கு இத பத்தி நான் பேசிட்டு இருக்கேன்? மனசு அவ்வளவு பவர்ஃபுல். மனதுல நீங்க ஒரு சங்கல்பம் வச்சுட்டீங்கன்னா, அது பிறவிக்கு வித்திட்டுடும். ஒரு பிறவி இல்ல, பல பிறவிகள். ஏன்னா, நீங்க ஃபுல்ஃபில் ஆக மாட்டீங்கல்ல. இந்த பிறவில நீங்க திருப்தி ஆயிட்டீங்களா? நீங்க எதுல திருப்தி ஆயிட்டீங்க? பணத்துல திருப்தி ஆயிட்டீங்களா? சொத்துல திருப்தி ஆயிட்டீங்களா? இல்ல பதவி, பெரிய போஸ்டிங் குடுத்துட்டாங்க. பாரத பிரதமராவே ஒரு பதவி குடுத்துட்டாங்க. திருப்தி ஆயிட்டீங்களா? ஆகவே ஆகாது. ஏன் மனசு ஆகாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் நிரந்தரம் இல்லை இல்லையா? அப்ப மனசுக்கு வந்து நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயத்துல திருப்தி வரவே வராது. அப்ப இங்க என்னன்னா, ஒரு விஷயம் உங்க மனசுக்குள்ள சங்கல்பமா போயிட்டா, அது மனதை விட வலிமை வாய்ந்தது அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த சனத்குமாரர் நாரதருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அத உங்களுக்கு புரியிற மாரி நான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப இங்க சங்கல்பம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது பல பிறவிகளுக்கு வித்திடுகின்ற விதை. அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு விதைய நீங்க தெரியாம விதைச்சிட்டீங்க மனசுக்குள்ள. சின்ன ஒரு அல்ப ஆசை தான் லட்டு சாப்பிடணும்னு நினைச்சிட்டீங்க. அது இந்த பிறவிலே சாப்பிட்டு தீர்த்துடணும். சாப்பிட முடியலன்னு நினைச்சு உடம்ப விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஐயோ லட்டு சாப்பிட முடியலைங்க, லட்டு சாப்பிட முடியலைங்கன்ட்டு அப்படியே செத்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த பிறவில உடம்பு எடுத்து வந்து லட்டு சாப்பிடுவீங்க. அப்ப ஏன்னா அந்த மனசானது சங்கல்பமானது விடவே விடாது. லட்டு சாப்பிடாம அது ஓயாது. அப்ப இங்க மனம் வந்து என்னன்னா ஒரு சங்கல்பத்தை வச்சிடுச்சுன்னா அதை திருப்தி அடையலன்னு வச்சுக்கோங்களேன். திருப்தி ஆகாத வரைக்கும் அதை தேடிக்கிட்டே இருக்கும், அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் இங்க மகான்கள் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வெளி விஷயங்கள்ல எதை பிடிச்சாலும் நீங்க திருப்தி ஆக முடியாது. அப்ப எதை பிடிச்சா திருப்தி ஆகலாம்? இறைவனை பிடிச்சா மட்டும்தான் திருப்தி ஆக முடியும். அப்ப நீங்க மனசுல எதை சங்கல்பமா வைக்கணும்? இறைவனை மட்டும்தான் சங்கல்பமா வைக்கணும். வேற எதை வச்சாலும் நீங்க வந்து ஃபுல்ஃபில் ஆக மாட்டீங்க. ஆகவே முடியாது. பிறவிதான். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பிறவி பிறவி பிறவி. அதாவது புனரபி மரணம், புனரபி ஜனனம். பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு. இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கலாம். ஒன்றும் தப்பிக்கலாம் முடியாது. அவ தப்பிக்கணும்னா ஒரே ஒரு இடத்துல தான் நம்ம மனசு நிக்கணும். எங்க தெரியுமா? இறைவன். அப்ப இறைவன்ங்கிற ஒரு விஷயத்துல நீங்க மனசை சங்கல்பமா வச்சுட்டீங்கன்னா முடிஞ்சது. ஏன்னா இறைவன் தான் இங்க ஃபைனல். அதுக்கப்புறம் அங்க அடையறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதுதான் பூரண திருப்தி, நிறைவு. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு விஷயமே கிடையாது. ஆனா நீங்க வேற என்ன தேடினாலும் நீங்க அடைய முடியாது. நான் தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சூட்சமா புரியுற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பேன். இப்ப நீங்க வாழ்க்கையில வந்து எனக்கு அது வேணும் இது வேணும் நீங்க அடைய ஆசைப்பட்டீங்கன்னா அடைய முடியாதுங்க. ஏன்னா நீங்க பணம் வேணும்னு நினைச்சீங்கன்னா பணம் வருங்க. ஆனா உங்களுடைய பிரச்சனை தீர்த்துருமா பணம்? தீர்க்காது. ஏன்னா திருப்பி ஒரு புது பிரச்சனை கொண்டு வந்துரும். அதே பணம் உங்களுக்கு புது பிரச்சனை கொண்டு வரும். ஏன்னா மகான்கள் ஞானிகள் எல்லாம் ஒன்னும் விவரம் தெரியாதவங்க கிடையாது. எல்லாம் எல்லாம் தெரிஞ்சதுனால தான் அவங்க அமைதியா இருப்பாங்க. அவங்க எதுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்களுடைய தவ வலிமையை வச்சு பணத்தை கொண்டு வரலாம்ல. ஏன் அவங்க கொண்டு வர மாட்டாங்க? கொண்டு வர்றதுனால சிக்கிக்குவாங்க. அதனால அவங்க கொண்டு வர மாட்டாங்க. பணம் முக்கிய பிரதானம் கிடையாது. இப்ப நான் நாதயோகம் வகுப்புல சொல்லி கொடுக்குறேன்ல ட்ரிக் எல்லாம். நீங்க வந்து ஒண்ணு இல்லைங்க, பணம் பண்ணணும்னா 888 எடுத்துக்கங்க அப்படின்னு நான் நாதயோக வகுப்புல உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லி கொடுத்துருவேன். உடனே நீங்க 888 எடுத்துக்கிட்டு பணத்துக்கு ட்ரை பண்ணீங்கன்னா சிக்கிக்குவீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பணம் பர்பஸ் வந்து நீங்க மாத்தி செலவு பண்ணா அது வேற வேற பிரச்சனைக்கு உங்களுக்கு விவகாரத்தை கொண்டு வந்து விட்டுடும். அப்ப அதனால எது நமக்கு தேவை தெரியுமா? உண்மையிலேயே நம்ம அடைய வேண்டிய இலக்கு என்ன?
நான் உங்களுக்கு அதான் ரகசியத்தை சொல்லி கொடுத்தேன். அமைதியும் ஆனந்தமும் தான் நம்முடைய இலக்கா இருக்கணும். நீங்க வந்து உங்களுடைய மனதில் வைக்கக்கூடிய சங்கல்பம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அமைதி, ஆனந்தம், இதை மட்டும் நீங்க மனசுல சங்கல்பமா வச்சுட்டீங்கன்னா, இப்ப மனசு என்ன பண்ணும்? அமைதியை நோக்கி திரும்பும். நீங்க அமைதியை வந்து சங்கல்பமா கொடுத்துடுங்க. கொடுத்தீங்கன்னா மனசு வந்து அமைதியை நோக்கி போக முயற்சி எடுக்கும். அப்ப என்ன நடக்கும்னா, உங்களுக்கு எதெல்லாம் அமைதியை கெடுக்குதோ அதெல்லாம் உங்களை விட்டு தூர போகும். தானாவே போகும். நீங்க ஒன்றும் போக்கடிக்க வேண்டியதில்லை. அது தானாவே அந்த அமைதியை விரும்புறதுனால உங்களை நோக்கி கெட்டதெல்லாம் வராது. உங்களுக்கு சங்கடத்தை உண்டு பண்ற விஷயங்கள் பக்கத்துல வரவே வராது. இப்போ உங்களுக்கு டென்ஷன் பண்ற விஷயங்கள் நடக்காது. ஏன் தெரியுமா? உங்க மனசு அமைதி விரும்புது. அப்ப தானாவே டென்ஷனான விஷயங்கள்லாம் உங்களை விட்டு விலகி போகிறது நீங்க கண்கூட பார்க்கலாம். அதே மாதிரி ஆனந்தம் வேணும் இல்லையா? உங்களுக்கு அமைதியும் ஆனந்தம் தானே வேணும். அப்ப ஆனந்தத்தை உங்களுக்கு என்ன எதெல்லாம் கொடுக்கும்? லட்டு சாப்பிட்டு ஆனந்தம் கொடுக்குமா? ஒருத்தர் போயிட்டு வந்து திருப்பதி போயிட்டு வந்தா இந்தாங்க லட்டுன்னு கொடுத்துருவாரு. நீங்க ஒன்றும் லட்டு தயார் பண்ண வேண்டியதில்லை. அவரே கொடுத்து லட்டு கொடுத்துருவாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா, நீங்க எனக்கு இப்ப எல்லாம் கொஞ்சம் கார்ல போலாம்னு நினைச்சீங்க, வீட்டுல வசதியா வாழலாம்னு நினைச்சீங்க, உங்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துரும். அது எப்படி? ஆனந்தத்தை விரும்புறதுனால. ஆனா நீங்க எனக்கு வீடு வேணும் கார் வேணும்னு நினைச்சீங்கன்னா வீடும் கிடைக்கும் காரும் கிடைக்கும். ஆனா அதனால நிம்மதி கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா அந்த வீட்டுனால பிரச்சனைகள் வந்துடும். பக்கத்து வீட்டுக்காரன் காம்பவுண்ட் வீட்டை உங்க வீட்டுல சேர்த்து கட்டிடுவான். அவனோட சண்டையா இருக்கும். அல்லது நீங்க சேர்த்து வச்ச சொத்துக்கு உங்களுடைய வாரிசுகள் உங்ககிட்ட தகராறு பண்ணுவாங்க. அப்ப அதனால சண்டை சச்சரவா இருக்கும் வீட்டுல. எப்ப பார்த்தாலும் எப்ப பிரிச்சு வைக்கிற, எப்ப எனக்கு பிரிச்சு கொடுக்குற, இல்ல சீக்கிரம் மண்டையை போடுறியா, இல்ல நானே உன்னை முடிச்சு கட்டுட்டுமா, அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை எல்லாம் பெருசாகும். ஏன்னா பணத்துக்காக எத்தனை பேர் அப்பாவே கொள்றாங்க. வீட்டுல நிறைய குடும்பங்கள் நடக்குது இல்லையா? கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது. ஏன் நடக்குது? எல்லாம் பணம் தான். ஏன்னா ஒரு பணக்காரன் நினைச்சுக்கிறான் நம்ம சொத்து சுகமெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வாரிசுங்களாம் நல்லா வாழ்ந்துருவாங்கன்னு நினைக்கிறான். ஆனா எத்தனை வாரிசுங்க நல்லா வாழ்றாங்க? சொத்து சேர்த்து வச்ச குடும்பத்துல எல்லாம் வாரிசுங்க சிறப்பா இருக்காங்களான்னா இல்லையே. எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஊதாரியா போயிடுறான். ஒவ்வொருத்தர் சூதாட்டத்துல பணத்தை இழந்துடுறான். ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கல, இல்ல அப்பா பணம் தானே. அதாவது உழைப்பினுடைய அருமை தெரியாம பணத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? அதை ஊதாரித்தனமா தான் செலவு பண்ணுவான். அவன் என்ன பண்ணுவான்? கேம்பிளிங்ல போயிடுவான். போய் பணத்தை வந்து 1 லட்ச ரூபா போட்டா 1 கோடியா மாத்திக்கலாம் அப்படின்ட்டு ஷேர் மார்க்கெட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். ஃபைனான்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவான். ஏன்னா அவன் உழைக்காம சம்பாதிக்கிற மாதிரி நீங்க அவனை உண்டாக்கி வச்சிட்டீங்க இல்லையா? அப்படித்தான் வாழ்க்கையெல்லாம் மாறி போகும். ஏன்னா நிறைய பணக்காரர்கள்லாம் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நிம்மதி இருக்காது. அப்ப நாம இங்க என்னன்னா, பணம் இருந்தா நிம்மதியா, கார் இருந்தா நிம்மதியா? அப்ப கார் இருந்தா நிம்மதின்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால ஈஸியா நான் சொல்லித்தரேன். ஒரே விஷயம்தான். அமைதி ஆனந்தம் மட்டும் கேளுங்க. வேற ஒண்ணுமே கேட்காதீங்க. அமைதி ஆனந்தம் மட்டும் எனக்கு போதும் இறைவா. நீ அந்த அமைதியும் ஆனந்தமா தான் நீயே இருக்கிற. நீயே போதும் எனக்கு அப்படின்னு இறைவனை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா எல்லாம் வந்துடும். அதுதான் இங்க வேதம் சொல்லி கொடுக்கும். அப்ப இந்த பாடம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இன்னைக்கு சங்கல்பத்தோட நிறுத்துவோம். ஏன்னா இது வந்து பெரிய டாபிக். நீங்க வந்து பூம வித்யாங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் கிடையாது. சாந்தோக்கிய உபநிஷத்தமே பெரிய உபநிஷத்தம். அதுல பூம வித்யாங்கிறது அதை விட பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா இது இறைவனையே பெரியதை காட்டி கொடுக்கிற வித்தை. பூம வித்யாங்கிறது மிக பெரியதை காட்டி கொடுக்கின்ற வித்யா. அப்ப அதுதான் நம்ம பார்க்க போறோம். அப்ப நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்திருக்கோம். இன்னைக்கு 4 விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். முதல்ல வந்து இறை நாமம். அப்ப இறை நாமத்தை சொல்ல வேண்டுமானால் அடுத்தது இறை நாமத்தை விட உயர்ந்தது வாக்கு. வாக்கை விட உயர்ந்தது மனம். மனதை விட உயர்ந்தது சங்கல்பம். அந்த லெவல்ல இப்ப நில்லுங்க. சங்கல்பம்ங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த சங்கல்பம் ஒரே விஷயம் தான் நான் சொல்லுவேன். இறைவன் மட்டும்தான் சங்கல்பம். இறைவன் வந்து எப்படி இருக்கிறான்? அமைதியும் ஆனந்தமும் பொருந்தியவனாக இருக்கிறான். ஆகவே இறைவா எனக்கு அமைதியும் ஆனந்தத்தையும் கொடு. அவ்வளவுதான். நீங்க பிரேயரே பண்ணணும்னா அமைதியும் ஆனந்தத்தையும் கொடு. அவ்வளவுதான். அந்த பிரேயர் போதும். அந்த அமைதியும் ஆனந்தத்தை கொடுன்னு வேண்டிட்டா எல்லாம் வந்துடும். ஆனா நீங்க தனித்தனியா கேட்டுட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் போயிடும். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் வர்ற மாதிரி வரும். அதெல்லாம் வேற வேற வகையில பிச்சுக்கிட்டு போயிடும். அப்ப அதனால மற்ற விஷயங்களுக்கு ஆசைப்படாம அமைதியும் ஆனந்தம் மட்டும் கொடு அப்படின்னு நீங்க சங்கல்பம் வைக்கிறதோட இன்றைக்கு நம்ம வகுப்பை நிறைவு செய்வோம். அடுத்த வகுப்புல இதனுடைய கண்டினியூட்டி தொடங்குவோம். இதெல்லாம் நேரமே பத்தாது. இப்படிதான் போகும் இந்த சப்ஜெக்ட் எல்லாம். நன்றிங்க. ஹரி ஓம் தத் சத்.